தமிழ் மக்களுக்கு வணக்கம். திராவிட மாடலில் தன்னைத்தானே அப்பா என்று சொல்லித் திரியும் ஒருவருடைய ஆட்சியில் தம்பிகள் சூழ் தமிழகமாக மாறி இருக்கிறது அப்படின்றத இன்னைக்கு காலையில் இது நகைச்சுவையாக கூட சொல்வதற்கு இல்லை. ஏனென்னா இதெல்லாம் இவங்கள மாதிரி ஹார்டுகோர் கிரிமினல்ஸை கட்சிக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த கிரிமினல்களை முன்னிலைப்படுத்தி இவர்கள் ஆட்சி நடத்துகிறார்களே அப்படின்ற ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது. ஆனால் இதையும் நம்ம நொந்து நூடுல்ஸ் ஆனாலும் கூட நாம் இதையும் ஒரு நகைச்சுவையுடன் கடந்து போக வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அட்லீஸ்ட்டு அடுத்த 10 மாதங்களுக்காவது இதுதான் நிலை அப்படின்றதுனால யார் அந்த தம்பிகள் அப்படின்னா, ஏன்னா யார் அந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இந்த பரப்புரையை செய்கிறாங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி யார் அந்த சார் மாதிரி இந்த தம்பிகள்லாம் நிறைய தம்பிகள் இருக்காங்க. தெய்வச்செயல் அப்படின்னு ஒரு தம்பி பேர் பார்த்தீங்களா? தெய்வச்செயல் பண்ணதெல்லாம் அப்பட்டமான மொள்ளமாரித்தனம். ஆனால் பேர் மட்டும் தெய்வச்செயல். அதுக்கு என்ன பண்ணுறது? அரசியல் புல்தடிக்கு பயில்வானே தளபதியின் பேர் வச்சுட்டு இருக்கும் பொழுது இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஊர் பக்கம் சொல்லுவாங்க, கழுதைக்கு பேராம் முத்து மாலைன்ற மாதிரி. பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டு மீது பாலியல் குற்றத்தை செய்தவனுக்கு பேர் ஞானசேகரன். அதுக்கு ஒரு மிகப்பெரிய விளக்கம் வேறு கொடுப்பார் முதலமைச்சர். என்னென்னு சட்டமன்றத்தில் அவர் கட்சியைச் சேர்ந்தவர் கிடையாது, கட்சியின் அனுதாபி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்தது ஜாஃபர் சாதிக்ங்கிற போதை மன்னன். இந்த ஜாஃபர் சாதிக்ங்கிற போதை மன்னன் அவர் ஒரு அன்பு தம்பி ஜாஃபர் சாதிக் அப்படின்னு சொல்லுவார். தம்பி ஞானசேகரன் இப்படின்ட்டுலாம் அழைப்புகளை யார் கொடுப்பாங்கன்னா, அப்பா வைஸ் ஃப்ரூட் அப்பாவுலேருந்து ஆரம்பித்து நம்ம மாசு சார் வரைக்கும் அவர்கள் வீட்டிலேயே சென்று உணவு அருந்தும் அளவிற்கு அவர்கள் நட்பை வளர்த்து கொண்டிருந்தார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ போதைக்கு தம்பி ஜாஃபர் சாதிக், பாலியல் லீலைகளுக்கு நம்ம தம்பி ஞானசேகரன். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னாக்கா டாஸ்மாக், இந்த டாஸ்மாகில் கைவரிசையை காட்டுவதற்கு தம்பி ரத்தீஷ். எந்த அளவுக்கு அவர் கைவரிசையை காட்டியிருக்கிறார் என்றால் அவர் 300 கோடி ரூபாய்க்கு வீடே கட்டலாம். பங்களாவே பாருங்கள், 300 கோடி ரூபாய்க்கு. ஸோ அந்த தம்பி ரத்தீஷ். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்பதற்கு தம்பி கண்ணுக்குட்டி. இவங்க பேரெல்லாம் பாருங்கள், தெய்வச்செயல், கண்ணுக்குட்டி. இப்படியான தம்பிகளை வைத்துக்கொண்டு இங்கே மிகப்பெரிய ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் அப்பா இன்றைக்கு அந்த ஆட்சியின் புகழை டெல்லி வரை சென்று பரப்புரை செய்வதற்காக வெள்ளை கொடையுடன் சென்றிருக்கிறார் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பு செய்தி. அதுலேயும் பாருங்கள், நியூஸ் 18ல் பிரதமரை சந்திப்பதற்காக தனியாக நேரம் ஒதுக்க சொல்லி கேட்டிருக்கிறார் முதலமைச்சர் அப்படின்னு செய்தியை போட்டுட்டு அந்த செய்தியை 10 நிமிடத்தில் வெளில எடுக்கிறாங்க, டெலீட் பண்ணுறாங்க. எனக்கு செய்தி ஊடகங்கள் எப்படி இது மாதிரி செய்ய முடியுன்றது இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கா அப்படின்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு செய்தியை ஒரு செய்தி ஊடகம் போடுதுன்னு வைங்க. இப்போ உதாரணத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி அவர் நேரம் ஒதுக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படின்றது செய்தி என்றால் இது தவறான செய்தியாக இருக்கிறது அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? இந்த தவறான செய்தியை போட்டதற்கு வருந்துகிறோம் அப்படின்னாவது போடணும். அப்படியே செய்தியை போட்டு அப்படியே தூக்குறது. இது முடிஞ்சு அரை மணி நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா புதிய தலைமுறையில் அதே செய்தியை போடுறான். அப்போ இது ஏன் போட்டிங்க, இதை ஏன் தூக்கினீங்க, யார் உங்களை தூக்க சொன்னது? டிஐபிஆர் தூக்க சொல்லியதா, அல்லது டிஐபிஆரையே இயக்கி கொண்டிருக்கின்ற பெண் நிறுவனம் தூக்க சொன்னதா? அப்போ நீங்கள் செய்தின்னு போடுறதெல்லாம் இவர்களுடைய ஒப்புதலுக்கு உட்பட்டு தான் நீங்கள் போடுவீங்களா? இவர்களோட ஒப்புதல் இல்லைன்னா நீங்கள் போட மாட்டீங்களா? இப்படியான கேள்விகளை பல மாதங்களாக நாமும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். இவனெல்லாம் சோறுதுன்னு மீடியாவில் உட்காந்துருந்தால் நம்ம கேட்குறதுக்கு ரோஷன் விஷயம் வரும். அதெல்லாம் கிடையாது. இவர்கள் கூலி வேலையாட்களாகத்தான் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அதனால் இவர்களிடம் நியாயம், தர்மம், அறம் இதையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்க போவதும் இல்லை. சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்படியாக அந்த டெல்லியில் போய் இறங்கின முதலமைச்சரை நானும் தேடி தேடி பார்க்குறேன். நம்ம ஃபேரக்ஸ் பேபியை காணவே காணோம். அதாவது குழந்தை முகத்தை வைத்து கொண்டு கொடூரச் செயல்களை செய்யக்கூடிய இந்த கேடி பிரதர்ஸின் தயாநிதி மாறன், அந்த தயாநிதி மாறனை காணவே காணும். மற்ற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி நெஞ்சு வரைக்கும் பேண்டை போட்டு நின்றுப்பாப்லே, அந்த ஃபேரக்ஸ் பேபி மூஞ்சியை வச்சுக்கிட்டு அந்த முகரையை வச்சுக்கிட்டு ஆளையே காணமேன்னு பார்த்தா அங்கு தான் குடும்பத்தில் நடக்கின்ற தகராறுகள் நமக்கு தெரிய வருகிறது. தகராறுகள் என்னடா அப்படின்னா, கனிமொழியை எப்படி நீங்கள் பரிந்துரை செய்யலாம்னு ஸ்டாலின் என்ன வச்சுக்கிட்டா என்ன பண்ணுறாரு? அவராக பரிந்துரை செய்தார். அவர் பரிந்துரை செய்தது டிஆர் பாலுவை பேரைத்தான். அதாவது சர்வதேச நாடுகளுக்கு இவங்க ஒரு குழு அனுப்புகிறாங்க இல்லையா, பாராளுமன்ற குழு. அந்த குழுவில் இடம் பெறுவதற்கு நம்ம உங்களுடைய பரிந்துரைகளை அனுப்புங்க அப்படின்னு ஒரு கட்சியை கேட்கும் பொழுது திமுக தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட பெயர் யார் அப்படின்னா நம்ம டிஆர் பாலு. ஆனால்
டிஆர் பாலுவை ஒதுக்கிவிட்டு மத்திய அரசாங்கம் தேர்வு செய்த உறுப்பினர் யார் திமுக தரப்பிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம கனிமொழி. அப்போது நான் அதுக்கு தகுதியானவன் இல்லையா அப்படின்னு சொல்லி தயாநிதி மாறனுக்கு கோபம். அதனால் டெல்லியில் பிரதமர் முதலமைச்சர் வந்த பொழுது அவரை வரவேற்கக்கூட அந்த ஃபேரக்ஸ் பேபியை காணோம். இன்னொரு தகவல் என்ன சொல்கிறது என்றால், அவங்க தான் கனிமொழி பேரை சொல்கிறாங்கல்ல, அப்புறம் நீ எதுக்கு போகிற இவரை வரவேற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே கூட போகலையே என்று துர்கா ஸ்டாலின் சொல்லிவிட்டதாக தகவல். இங்கிருந்து நீலகிரி வரைக்கும் உடன் சென்ற முதலமைச்சரின் மனைவி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு செல்லவே இல்லை. எப்பொழுதெல்லாம் ஸ்டாலின் டெல்லி செல்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவளுடன் பயணிக்கக்கூடியது வழக்கமாக வைத்திருந்த துர்கா ஸ்டாலினும் போகவில்லை. அவங்களுக்கு கோபம். சரி, அவங்களுக்கு என்ன கோபம் அப்படின்னா, இப்படி உதவாநிதிக்கும் சபைசனுக்கும் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனை இருக்குது பாருங்கள். நான் தானே இந்த ஆட்சியை கொண்டு வந்தேன், என்னுடைய மாமனாரை ஆட்சி கட்டிலில் அமர்த்த வேண்டும் என்பதற்காக நான் அதானி முதல் ஜெகன்மோகன் ரெட்டி வரை நான் லாபி செய்தேனே, பணத்தையெல்லாம் ஏற்பாடு பண்ணினேன். நான் தானே இவரை கூட்டு வந்தேன், பிரசாந்த் கிஷோரை. அது ஆக்சுவலி கூட்டு வந்தது ஆதவ் அர்ஜுன், அதை விட்டுருங்க, அது தனி கதை. ஆனால் இதையெல்லாம் செய்து நான் அவரை கொண்டு போய் செக்ரட்டேரியட்டில் உட்கார வச்சு, அந்த செக்ரட்டேரியட்டில் அவரை உட்கார வச்சு அவர் பின்னாடி நான் நின்றுக்கிட்டு அதை அரசு அதிகாரப்பூர்வமான செய்தியாக கூட வெளியிட்டேனே. அதற்கப்புறம் என்னை ஒதுங்க சொல்லிட்டீங்களே. இப்போ என்னை ஒதுங்க சொன்னதுனால என்ன நடந்தது? உதவாநிதியை சுற்றி ஒரு கும்பலை கொண்டு நம்ம அன்பில் மகேஷ் நிறுத்திவிட்டான். அது நிறுத்தியதன் விளைவை பாருங்கள் அப்படின்ட்டு. நான் கடந்த முறையே சொன்ன மாதிரி எனக்கு என்னமோ நாயகன் படத்தில் அந்த கடைசி சீனில் ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்துருப்பான் ஒரு பையன், பாபா மர்கையா அப்படின்ட்டு. அந்த பையன் தான் அன்பில் மகேஷ். பாபா மர்கையா அப்படின்ற ஒரு அந்த கேரக்டரை பார்த்தாலே அன்பில் மகேஷ் தான் மூஞ்சி தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா நான் உன்னுடன் இருந்து கொண்டே செய்கின்ற காரியங்கள் எல்லாம் பயங்கரமானதாக இருக்கும் என்பது போல அந்த நாயகன் படத்தில் கிளைமேக்ஸ் சீன் மாதிரி கூட இருந்து அத்தனை வேலைகளையும் அன்பில் மகேஷ் கச்சிதமாக செய்கிறார். இதையெல்லாம் அன்பில் மகேஷ் செய்வதற்கு வசதியாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் செனட் ஆஃப் ரோடு அந்த இல்லத்திலிருந்து உதவாநிதியை பிரித்து அழைத்து வர வேண்டும். அதை செய்து விட்டார். அதை செய்து எங்கே கொண்டு வந்துட்டார்? குறிஞ்சி இல்லத்தில் கொண்டு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டார். குறிஞ்சி இல்லத்தில் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு உதவாநிதிக்கு சகலத்தையும் செய்து கொடுத்து உதவாநிதியை தன்னுடைய கைப்பாவை என்றால் தன்னுடைய கூண்டில் இருக்கக்கூடிய ஒரு தங்க கூண்டில் இருக்கக்கூடிய ஒரு கிளியாகவே வைத்து கொண்டு விட்டார். இந்த உதவாநிதியின் தொடர்பை வைத்து அல்லது உதவாநிதியை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் என்று ரத்தீஷ், சுஜய் ரெட்டி, அப்புறம் அவன் பேர் என்ன, விக்ரம் ஜூஜு, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இது யாருன்னே எனக்கு தெரியல, ஜூஜு ஜூலின்னு இவனைங்களையெல்லாம் சுற்றி நிற்க வச்சுட்டு கட்சிக்காரங்க யாருமே தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டார். இது போதாது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே ஒரு மீடியா குரூப்பு ஒன்றத்தை உட்கார வச்சு, யார் இந்த நக்கீரனில் இருக்கக்கூடிய கோவில் என்னன்னு போன்ற இந்த குரூப்பை எல்லாம் உட்கார வச்சு, நாங்கள் மிகப்பெரிய அட்வைஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு, நீங்கள் தான் திராவிட பேர அரசின் வாரிசு அப்படின்ட்டுலாம் அவருக்கு ஏற்றி விட்டு, எதையோ ஏற்றி விட்டாங்க இதையும் ஏற்றி விட்டாங்கன்னு வைங்க, ஏற்றி விட்டு அவரை எதுவும் செய்யாத ஒரு ஜடமாக அமர்த்தி இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் முதலமைச்சர் சொல்கிறாருங்க, என்ன சொல்கிறாரு, வெக்கமே இல்லாமல் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? விளையாட்டுத்துறை என்பதே உதவாநிதி அமைச்சரானதுக்கு அப்புறம் தான் விளையாட்டுத்துறையே புகழ் பெற்றது அப்படின்னு கூசாமல் போய் உரைக்கிறார். ஒரு அமைச்சர் தன்னுடைய துறை சார்ந்த மானிய கோரிக்கைகளில் கூட சட்டமன்றத்துக்கு வர முடியாத நிலையில் அந்த துறைக்கே பெருமை சேர்க்கிறார்னு கூசாமல் சொல்கிறீங்களே முதலமைச்சர் அவர்களே, இதையெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள்லாம் கேனைகள் நினச்சிட்டிங்களா? அவ்வளோ மோசமான நிலையிலே நாங்கள் இருக்கோம், அல்லது நாங்கள் எல்லாம் முரசொலிப்படுத்தி கொண்டு முட்டாள்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தன்னுடைய மானிய கோரிக்கையில், தன்னுடைய துறை சார்ந்த மானிய கோரிக்கையில் தனக்கு அதிகாரமே இல்லை என்றாலும் அங்கே நின்று பேசுகிறார். யார்? பிடிஆர். எனக்கு அதிகாரம் இல்லை, என் கைகள் கட்டப்பட்டு விட்டன, இருந்தாலும் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறேன் என்று பொறுப்புடன் சட்டமன்றத்துக்கு வரக்கூடிய பிடிஆர் இங்கே தன்னுடைய துறை சார்ந்த மானிய கோரிக்கைக்கு கூட சட்டமன்றம் பக்கம் எட்டி பார்க்காத உதவாநிதி எங்க? யார் பெருமை சேர்ப்பது இந்த அமைச்சரவையில், அல்லது இந்த அமைச்சரவைக்கு, அல்லது இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய துறைகளுக்கு? பேட்டை ரவுடி சேகர் பாபுவா?
அந்த டயர் திருடி மூர்த்தியா? பஞ்சர் கூட விடுறதில்ல, அதுலேயும் காசு பார்க்குற அந்த கும்பலா? அல்லது காட்பாடி கொள்ளையன் துரைமுருகனா? அல்லது நின்றுக்குன்னா 5 படுத்துக்குன்னா 10 பொன்முடியா? யார் சேர்த்தது பெருமையை இந்த அமைச்சரவைக்கு? இந்த அமைச்சரவையே தமிழகத்தின் பெருமையை குலைப்பதற்காக வந்ததாகத்தானே நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் இப்படி இருக்க, முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு என்றைக்கும் இல்லாத கதையாக இன்றைக்கு கிளம்பி விட்டார். கடந்த 3 ஆண்டுகளாக செல்லாத முதலமைச்சர் இன்றைக்கு விழுந்தடித்து கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது என்றால், கடந்த பிப்ரவரி மாதம் ரெய்டு நடந்த உடனேயே டெல்லிக்கு ஓடினாரே துரைமுருகன், அதே காரணம்தான். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர், அதாவது பதவி இழப்பதற்கு முன்னர் செந்தில் பாலாஜி ஓடினாரே டெல்லிக்கு, அதே காரணம்தான். தன் மீது வழக்குகள் பாய்கிறது என்ற உடனே தன் மகனுடைய பெயரை அந்த இடியுடைய அந்த லிஸ்டிலேருந்து எடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஓடினாரே பொன்முடி டெல்லிக்கு, அதே காரணம்தான். என்ன, இவர் முதலமைச்சராக இருக்கிறார், சொல்லிக்காம கொள்ளிக்காம இந்த அமைச்சர்களைப் போல போயிட்டு வர முடியாது என்பதால் நிதி ஆயோக் என்பதனை காரணமாக வைத்து இவர் செல்கிறார். இவர் செல்வதற்கு ஒரு வாரம் முன்னரே அங்கு சென்று இப்படித்தான் வருவாப்புல, அந்த கொடையை எடுத்து மண்டை மேலே போட்டு திருப்பி அனுப்புங்க என்று கனிமொழி ஏற்கனவே சொல்லிவிட்டு வந்து விட்டார். நிர்மலா சீதாராமன் அவர்களே சந்தித்து பேசிவிட்டார் அப்படின்னு தான் தகவல். இதில் இடைப்பட்ட காமெடி என்னன்னா, இன்றைக்கு புதுக்கோட்டையிலே பேட்டி கொடுக்கிற உதவாநிதி பயந்து நான் சொல்லியிருக்கிறேன், ஈடி இல்ல மோடிக்கு நான் பயப்பட மாட்டோம், ஈடி இல்ல மோடிக்கு நான் பயப்பட மாட்டோம். இந்த வீரவசனம் நல்லாதான் கொடுக்குற, அப்படியே அவனுங்க ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டானுங்க. இந்த ஆகாஷ் பாஸ்கரன் எங்கே ஒழிந்து கொண்டிருக்கிறான்? உறவுக்காரன் தானே. இந்த ரதீஷ் எங்கே ஓடி ஒழிந்து கொண்டிருக்கிறான்? உனக்கு சகலமாகவும் இருந்தவன் தானே. இவெல்லாம் ஏன் ஓடி ஒழிஞ்சிக்கிறான்? சரி, செந்தில் பாலாஜி பேண்ட்டில் ஒன்றுக்கு போனதுக்கு வேறு காரணங்கள்லாம் இருக்குன்னே வச்சுப்போம். ஈடியை பார்த்தவொடனே பேண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுக்கு வந்துருச்சுன்னே வச்சுப்போம். ஐயையோ கொள்றாங்களே அப்படின்னு உன் தாத்தா கூவினதெல்லாம் கூட காவல்துறை கதவு தட்டினாலே ஐயையோ கொள்றாங்களேன்னு கூவக்கூடிய பண்பு கொண்ட ஒரு கும்பல் தான் நீங்கள் அப்படின்றதையும் வச்சுப்போம். தன்னுடைய சொந்த தந்தை கைது செய்யப்பட்ட பொழுதே ஊரை விட்டு ஓடி போன புகழ் பெற்றவர் தான் ஸ்டாலின் அப்படின்றதையும் ஒரு பக்கம் வச்சுப்போம். நீயே அந்த கார் திருடின வழக்கில், காருக்கு வரி கட்டாத வழக்கு, அது திருட்டுக்கார தான், வேற என்ன, இந்த திருட்டு குடும்பத்துக்கு வேற என்ன தெரியும்? அப்போ அந்த வழக்கிலையும் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு அப்ஸ்காண்ட் ஆனதெல்லாம் கூட நம்ம ஒரு பக்கம் வச்சுப்போம். இப்போ ஈடிக்கு வருவோம், மோடிக்கு வருவோம். வெள்ளைக்கொடையை தூக்கி கொண்டு ஓட வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்பதற்கு நேரடியான பதில் கொடுக்க முடியாமல் இது போன்ற டுபாகூர் டயலாகெல்லாம் சொல்லி எங்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது. நீ எப்படியாப்பட்ட டுபாகூர், உங்கள் அப்பா எப்படியாப்பட்ட டுபாகூர் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். மொத்தத்தில் இந்த டெல்லி விஜயம் என்பது எப்படி கருணாநிதி நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருக என்று மட்டையாக மடங்கினாரோ, எப்படி நேருவின் மருமகளே வருக நல்ல ஆட்சி கொடுக்க தருக என்று எப்படி 70களில் மடங்கியது போல இதில் 2004, 9 அந்த காலகட்டங்களில் மட்டையாக மடங்கினாரோ, அதுபோல வெற்றிகரமாக மடங்கினாலும் பரவாயில்லை, வெற்றிகரமாக என்று இருக்கப் போவது இல்லை. உச்சநீதிமன்றம் இந்த வெக்கேஷனுக்கு அதாவது இந்த வெக்கேஷன் முடிந்த உடனேயே இந்த அமலாக்கத்துறை சார்ந்த அந்த வழக்கு வரத்தான் போகிறது. இந்த இடைக்கால தடை என்பது நீக்கப்படத்தான் போகிறது. அதை தொடர்ந்து கைது சம்பவம் இருக்கத்தான் போகிறது. அந்த கைது படலத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல ஸ்டாலின், சபரீசன், உதவாநிதி இந்த மூவரும் அல்லது இந்த மூவரில் இருவரும் அல்லது குறைந்தபட்சம் ஒருவர் உள்ளே செல்வது உறுதி. நீ எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறாய் என்றால் வழக்கின் தன்மையை பார்த்து நான் சொல்கிறேன். நீ டெல்லிக்கு போனாலும் சரி, நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் சரி, ஊரில் ஒரு கோவில் விடாமல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் அனுப்பி வச்சாலும் சரி, நீ என்ன செஞ்சாலும் நடக்காது. அதைத்தான் நான் நேற்றும் சொன்னேன். நடக்காது கண்ணு, நடக்காது தங்கம். நீ எங்கே போனாலும் எதுலேயும் நீ தப்ப முடியாது. இந்த வழக்கு மட்டுமல்ல, அடுத்து வரக்கூடிய நிறைய வழக்குகள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிரடி திருப்பங்கள், அதிரடி முடிவுகள் வர இருக்கிறது. நாங்கள் விடப்போவதில்லை என்பதனை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.